வாழ்க்கைங்கிறது சில பேர் என்னடா வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம நல்ல மாதிரியாக கொண்டு போகணும், நல்ல மாதிரியாக வாழவும் தொடங்கணும். ஒரு பெண்ணால் அழியிறதும் உண்டு, ஒரு பெண்ணால் வாழ்கிறதும் உண்டு. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. கணவனை நல்ல மாதிரியாக நம்ம கொண்டுட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கோவப்படாமல் என்ன சொல்கிறாங்களோ அந்த பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கணும். அதுக்குன்னு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சந்தோஷத்தில் தான் கொண்டு போகணுமே தவிர மிரட்டி உருட்டி எல்லாம் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. அது வாழ்க்கை இல்லை. ஆண்களை எந்த அளவுக்கு நம்ம பாசமாக ஆசையாக பேசி பழகி நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் வாழ்க்கையே நல்லா சந்தோஷமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. எதனால் விட்டுட்டு போயிட்டாங்க? நீங்கள் நல்லா பாதுகாப்பாக இருந்தால் அவன் ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டான் சொல்லுங்கள். அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வரவங்கள சாப்பிட்டீங்களா, பிடிச்சிங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இந்த மாதிரி நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் அதே மாதிரி தான் ஆண்களும் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அதுதான் வாழ்க்கை. எடுத்தோம் கம்தோங்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைம்மா. நல்ல மாதிரியாக வாழ்க்கையை கொண்டு போங்க. தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசையை நம்ம கெடுக்க வேண்டாம்.